அபிஷேக ஒளிவ மரமாக கர்த்தர் நம்ம ஆலயத்தில் நடப்பட்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எங்கேயோ வாழ்கிறவர்கள் அல்ல, அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தெய்வ சமூகத்தில் சற்று இந்த பாடல் வரிகளோடு உங்களை இணைத்து பாருங்க. அபிஷேகப்பட்ட ஒலிவ மரம் என்பது அழிவில்லாததாய் இருக்கிறது. அது அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அந்த ஒலிவ மரம் அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம். அது தன்னையும் பாதுகாத்து கொண்டு பிறரை அபிஷேகிக்கிற ஒரு ஒலிவ மரமாய் இருக்கிறது. அபிஷேகம் என்பது அது நமக்குள் இருப்பது மாத்திரமல்ல, அது நமக்குள் இருந்து அது பிறருக்குள் பரவி செல்கிறதா இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. இதுதான் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நேற்று மாதம் அளவு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நேற்று மாதம் அளவு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அபிஷேக ஒலிவ மரமாக அழிவில்லாதபடி எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ வெள்ளங்கள், எவ்வளோ புயல்கள், எவ்வளோ பஞ்சங்கள், எவ்வளோ நோய்கள், எவ்வளோ விரோதமான காரியங்கள் வந்தது. ஆனா என் மேல அபிஷேகம் இருப்பதனால, என்னை ஒரு ஒளி மரமாக அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பதனால எனக்கு அழிவில்லாதபடி இந்த 9வது மாதத்துல இந்த 7ஆம் தேதி அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்றேங்க, தேவ சமூகத்துல எஸ் டாடி அழிவில்லாத ஜனமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போக முடியாது. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளை அழித்து போட முடியாது. என் நிமித்தம் அநேகருக்குள் அபிஷேகம், என் நிமித்தம் அநேகருக்குள் அபிஷேகம், என் நிமித்தம் அநேகருக்குள் அபிஷேகம். அது கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அது கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அது கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. ஏப சமூகத்தில் வாழ்கிற நான் அநேகர் அபிஷேகிக்கிற சந்ததியாக அத்தனை நடத்த விரும்புகிறார்.